ஹலோ ப்ரோ, ஜிகே அண்ட் சயின்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. மேக்ஸ் ரீசனிங்க்கு எப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி செக்ஷனல் போட்டு அதுக்கப்புறம் மார்க் போற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு பாருங்க. அப்படி ரெடி ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸ் இது சயின்ஸ் ஜிகே ஸ்டார்ட் பண்ணலாம். சயின்ஸ் கூட நீங்க மேக்ஸ் ரீசனிங் பேரலா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிகே இப்போதைக்கு குரூப் டின்றதுனால ஜிகே குரூப் டிக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேணாம். நம்ம கடைசி டைம்ல முக்கியமான டாபிக் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட டைமை குறைச்சிட்டு இது மார்க் போட மட்டும் ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸ் ரீசனிங்க்கு, சயின்ஸ் ஜிஎஸ்க்கு பேரலா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. என்டிபிசி வேகன்சி லோ கட் ஆஃப் அதிகமா இருக்குமா? நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து எக்ஸாமுக்கு எல்லாமே மிட் டு மாட்ரேஜ் லெவல்ல, மிட் டு அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கு கட் ஆஃப். எதுவும் லோலாம் இல்லை. இப்போ குரூப் டியா இருந்தாலும் 80+ கிட்ட தான் வரப்போகுது தெரிஞ்சிருச்சு. அதனால கட் ஆஃப் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஷிஃப்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஹாய் அண்ணா, குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போடுங்க அண்ட் ப்ளீஸ் அண்ணா. ஓகே ப்ரோ, நான் போட ட்ரை பண்றேன் ப்ரோ. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நானும் கொஞ்சம் இந்த யூடியூப்ல இதையும் பார்த்துட்டு படிக்கிறதுனால கொஞ்சம் டைம் லேக் ஆகுது. நான் கொஞ்சம் டைம் எந்த இடத்துல நமக்கு ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல போட ட்ரை பண்றேன். பூபதி மேக்ஸா லேர்ன் வித் விக்னேஷ், எந்த மேக்ஸ் கிளாஸ் நல்லா இருக்கு ப்ரோ? இது என்னோட செகண்ட் கிளாஸ்க்கும் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ வரும்? 2 கிளாஸ்க்கும் ஃபீஸ் எவ்வளோ வரும்? பூபதி மேக்ஸ் ஆர் லேர்ன் வித் விக்னேஷ்னு கேட்டீங்கன்னா நீங்க லேர்ன் வித் விக்னேஷ் தான் பெஸ்ட். பூபதி மேக்ஸ்ல வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படின்னா 2022 அந்த குரூப் டி, என்டிபிசி அந்த எக்ஸாம் ஓரியன்டா இருக்க கொஸ்டின், அந்த கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். அந்த கொஸ்டினை டெஃபினேஷன் நடத்திருப்பாரு, அவர் ஸ்டைல் நடத்திருப்பாரு. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து லேர்ன் வித் விக்னேஷ் வந்து நீங்க போனீங்கன்னா அது பெஸ்ட் உங்களுக்கு. இது ரெண்டு கோர்ஸோட ஃபீ எவ்வளவு வரும்னா, குரூப் டி ஃபவுண்டேஷன் பேட்ச்னு சொல்லிட்டு லேர்ன் வித் விக்னேஷ்ல இருக்கு. அது ஒரு 1500 சம்திங் வரும். பூபதி மேக்ஸ்லயும் அதே 1500 தான் சம்திங் வரும். 2 கோர்ஸ் வாங்குற மாதிரினா ஒரு 3000 வரும். ஆனா என்சிஆர்டி சயின்ஸ் தமிழ் மீடியம் சொல்லுங்க. மெசேஜ் பார்க்கணுமா? ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். ஆனா என்சிஆர்டி சயின்ஸ் தமிழ் மீடியம் புக்கு சொல்லுங்க. என்சிஆர்டி சயின்ஸுக்கு தமிழ் மீடியம் புக்கு நம்ம குரூப்லயே இருக்கு ப்ரோ. நம்ம ஆர்ஆர்பி பிகினர் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்லயே இருக்கு. அது வேணா நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த புக்கு உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே அதுலயே நான் போட்டிருக்கேன். எப்படின்னா எல்பி டெக்னீஷியன், ஜேஇ, ஆர்பிஎஃப் இது வரைக்கும் நடந்த எல்லா 2024 நடந்த எல்லா எக்ஸாமுக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த என்சிஆர்டி புக்கும் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் இங்கிலீஷ் மீடியமும் போட்டிருக்கேன், தமிழ் மீடியமும் போட்டிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ரோ உங்க ஏஜ்? நான் என்னோட ஏஜ் வந்து 23 ப்ரோ. குரூப் டி லேர்ன் வித் விக்னேஷ் கோர்ஸ் ஓகே ப்ரோ, சூப்பர். அதான் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ அவரு கோர்ஸ். ப்ரோ சந்துரு மேக்ஸ் அண்ட் லேர்ன் வித் விக்னேஷ் ரெண்டுமே பை பண்ணிருக்கலாம் ப்ரோ. நீங்க ப்ரோ சந்துரு மேக்ஸ் அண்ட் லேர்ன் வித் விக்னேஷ் ரெண்டுமே பை பண்ணி ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. டெஸ்ட் சீரீஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. டெஸ்ட் வந்து மார்க்கெட்ல நிறைய டெஸ்ட் இருக்கு. ஆனா வந்து தமிழுக்கு தமிழ்நாட்டுல பெஸ்ட்னு பார்த்தா நம்ம டெஸ்ட் புக் ஆப் தான். டெஸ்ட் புக் ஆப்ல நிறைய டெஸ்ட்டும் இருக்கு. அது இல்லாம நம்ம நிறைய செக்ஷனல் எடுக்கும். அதுக்காக டெஸ்ட் புக்கு இல்லைன்னா ஆலிபோர்டு கூட நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனா நான் டெஸ்ட் புக் தான் யூஸ் பண்றேன். டெஸ்ட் புக்கே ஓகே தான் ப்ரோ. டெஸ்ட் புக்கே நம்ம சூப்பரா இருக்கும்.